ஆனாலும் 11:30 மணிக்கு திறக்கிற கடைக்கு 10:30 மணிக்கு போனாலும் நான் ஒருத்தி தாங்க. ஆமாங்க, தென்காசியில உள்ள அஸ்வி ஹிஜாப் நம்ம காயல்பட்டத்துல ஓபன் பண்றதா ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 11:30 மணிக்கு சரியா ஓபன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஊட்ட எப்படி அலைமோதுமே அப்ப 10:30 மணிக்கே போயிடலாம் அப்படின்னு நானும் 10:30 மணிக்கு போயிட்டேன். ஆனா கடை பூட்டி இருந்துச்சுங்க, ஓபன் பண்ணல. அப்படியே என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் போயிட்டேன். கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு அவளையும் வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டேங்க. அங்க சரியா 11 மணிக்கு கிளம்பணும். 11:15 ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. அவ்வளவுதான், கூட்டம் இல்ல. கரெக்டா 11:30 மணிக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஃபேமிலி அண்ட் அவங்க கேங்கோட வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வாங்குற 200 பேருக்கு ஃப்ரீயா ஹிஜாப் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக தென்காசில இருந்து பார்சல் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சோ ஃபேமிலி எல்லாருமே பிஸ்மில்லா சொல்லி உள்ள போயாச்சு. போனதுக்கு அப்புறம் நாங்களுமே பாத்தீங்கன்னா ஆளா உள்ள நுழைஞ்சிட்டோம். சின்ன கடையா இருந்தாலும் ஷால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம காயல்பட்டின உள்ள மக்களுக்கு இந்த கடை பத்துமாங்க? சுத்தமா பத்தலைங்க. நாங்க உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் அலை மோத ஆரம்பிச்சிருச்சு. எங்களால நகரவே முடியல. கடை ரொம்ப சின்னதுங்க. ஒரு அளவுக்கு நாங்க முட்டி மோதி எங்களுக்கு பிடிச்ச ஹிஜாப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பில்ல போட்டுட்டு நாங்களும் வெளியே வந்துட்டோங்க. கடைக்கு வெளியவே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹிஜாப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே. சோ கடைக்கு பின்புறம் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க வாங்கின ஷால்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பில்ல போட்டுட்டு அந்த பில்ல பின்னாடி கொடுத்து நாங்க எங்களுக்கான ஃப்ரீ ஹிஜாப்ஸ் வாங்கிக்கிட்டோம். கூப்பன் கார்டுமே தந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. கடை சின்னதா தான் இருக்கு, ஆனா நல்ல கலெக்ஷனா இருக்கு.